உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் போராட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தோல்வியை கண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். நிறைய பேர் உதவிகள் மட்டுமே செய்து எந்த ஒரு பிரதிபலனும் அடையாதவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்காக உழைப்பை கொடுத்து வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை அடைந்தவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். உங்களுக்கு இருக்கிற குணமே என்னன்னா மற்றவங்க வாழ்றத பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஆனாலும் வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளையும் உங்களால கண்டிப்பா அடைய முடியும். ஆனா அதற்கான நேரம், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் தான் உங்ககிட்ட இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தகுதி இருக்கு, படிப்பு இருக்கு, உங்களுக்கு உழைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது நேரம் சரியில்லாதனால கரெக்டா உங்களால உபயோகப்படுத்த முடியல. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற குரு பெயர்ச்சி இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல ஒரு பெரிய பிளஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்க ராசியாதிபதியே குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை போனா கூட இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சில நன்மைகளை கண்டிப்பா இந்த குரு பகவான் கொடுக்க போறார். காரணம் என்னங்கன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிகமான பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்றோம். குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சி ஆனாலும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். தொழில்ல ஏதோ ஒரு லாசஸ் ஏதாவது இருந்தா கூட அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல கண்டிப்பா கொடுக்க போகுது. உங்களுக்கு 7.5 சனி நடக்கட்டும், ஜென்ம சனி நடக்கட்டும், அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா கூட, வருமானமே இல்லைன்னா கூட ஒரு சைட்ல அந்த குரு பகவான் அந்த வருமானத்தை ஏற்படுவதற்கான வருமானம் வரத்துக்கான வழியை கண்டிப்பா கொடுக்கதான் போறாரு. பண வரவுகள் வரதான் போகுது. உங்களுடைய தொழில முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கதான் போகுது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா என்ன, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜென்ம சனியும் நடக்கிறதுனால தொழில கொஞ்சம் நஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமா ஆசைப்பட்டு நீங்க சில விஷயம் செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க இருக்கிற விஷயத்த அப்படியே கண்டினியூஸா ரன் பண்ணுங்க. அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். அதே மாதிரி குருவோடைய பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை 10ஆம் இடத்துல விழுறதுனால தொழில கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்துல மாற்றங்கள் உறுதியா உண்டு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வேலை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா வேலையை விட்டுட்டு மட்டும் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். வேலையில ஏதாவது சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளோ தொல்லைகள் இருந்தா கூட ஆனா வேற ஒரு வேலையை வாங்கிட்டு வேலையை விடுறது நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வேலை மாற்றம் பண்றோம்னு நினைக்கிறீங்கன்னா வெளியூர்ல ட்ரை பண்ணுங்க, வெளிநாட்டுல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் இடத்து பார்வை 8ஆம் இடத்துல விடுறதுனால உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை உண்டு. நிறைய மீனராசி என்னன்னா குடும்பத்து மேல ரொம்ப அன்பா இருப்பீங்க, அன்னோன்யமா இருப்பீங்க. நீங்க தான் அந்த வீட்டுல எல்லாமே செய்யற மாதிரி இருக்கும். பசங்களை ஸ்கூல்ல விடுறதுல இருந்து, மனைவி ஆபீஸ்ல இருந்து, கணவரை பாத்துக்கிறதுல இருந்து, கணவருக்கு எல்லாம் செய்யறதுல இருந்து, இந்த மாதிரி எல்லா வீட்டுல எல்லா அம்மா அப்பா பாத்துக்கிறது, மாமியார் மாமனாரை பாத்துக்கிறதுல இருந்து, கூட பிறந்தவங்களை பாத்துக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பது. அதனால பாத்தீங்கன்னா இல்ல என்னால வெளியூர்ல போய் வேலை பார்க்க முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு மீனராசி என்பதற்கு வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கான தருணம். டிரான்ஸ்பர் ஏதாவது கிடைச்சுன்னா தயவு செய்து போயிருங்க. வெளியூர்ல ஏதாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னா அங்க போயிடுங்க. வெளியூர்ல ஏதாவது வேலை கிடைச்சுன்னா அங்க போயிருங்க. முக்கியமா வெளிநாடு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த வேலையை எடுத்துக்கங்க.
குடும்பத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போக மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் மனசு வருத்தத்தை கொடுக்கும் சில நேரத்துல, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சம்பளம் கூட சில நேரம் நீங்க கம்பேர் பண்ணலாம். இல்ல நான் இங்கேயே அந்த சம்பளம் தான் வாங்குறேன், திருப்பி அந்த ஊர்ல போய் அதே சம்பளம் வாங்கமா கூட யோசிக்கலாம். அதை பத்தி யோசிக்காதீங்க. வாய்ப்பு வந்தா அதை கண்டிப்பா எடுத்துங்க. அது சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதே போல இந்த மீனராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான வருமானம் நிறைய உண்டு. சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு ரெனோவேஷன் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு எப்படி சார் நான் வந்து ஜென்ம சனியில 7.5 சனியில எப்படி சார் வீடு வாங்குறது, அது மாதிரி யோசிக்காதீங்க. விரயம் அப்படின்னு சொல்லுவோம், அது சுப விரயமா இருக்கட்டும். அது சுப விரயம் சொல்லக்கூடியது ஒரு வீடு வாங்குறதுல, ஒரு இடம் வாங்குறதுல, அதுல ஏதாவது கொஞ்சம் லேட் ஆகலாம், தப்பு கிடையாது. ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிளாட் புக் பண்றீங்க, உங்களுக்கு அடுத்த வருஷம் தரேன்னு சொல்றாங்க, அது ஒரு 2 மாசம் 3 மாசம் டிலே ஆகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது இருக்கும், அந்த டிலேஸ் இருக்கும். ஒரு வீடு கட்டுறீங்க, உடனே நீங்க எதிர்பார்த்த பணம் வந்துடாது. இல்ல ஒரு லோன் அப்ளை பண்றீங்க, மொத்தமா கிடைச்சிடாது. அதுல சில தொந்தரவுகள் தான் இருக்கும். ஆனாலும் நீங்க சுப விரயம் செய்வது சிறப்பு. ஒரு வண்டி வாங்குறது நல்லது. தேவைக்கு வாங்கிக்கிங்க. எக்ஸஸா போய் இல்ல எனக்கு 2 வீடு இருக்கு, தேவையில்லாம போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும், அதற்கான வாய்ப்புகள் வரும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல சார் நீங்க தான் வண்டி வாங்க சொன்னீங்க, நான் பெரிய காரா வாங்கிட்டேன், நீங்க தான் வீடு வாங்க சொன்னீங்க பெரிய, அந்த மாதிரி மட்டும் முடிவெடுக்காதீங்க. தேவைக்கு வாங்கிக்கிங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை சூழ்நிலையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோன் போய்க்கங்க, பிரச்சனைகள் வராது, பயப்பட வேண்டாம். அதுக்கான சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்வுக்கு வரும், அதுல டவுட்டே கிடையாது. அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துல ஏதாவது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு வரும், வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். அதற்கான முயற்சிகளும் இந்த மீனராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம். அதே போல இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால திருமணம் வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, என்ன சார் 7.5 சனி ஜென்ம சனியில எப்படி சார் திருமணம், அப்படிலாம் கிடையாது. அந்த 7.5 சனி ஜென்ம சனி காலகட்டத்துல நீங்க ஒரு கர்மாவை செய்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு, உங்களுக்கான தொழில், உங்களுக்கான திருமணம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடக்கும். சில பேருக்கு தசாபுத்தி சரியினால சில பிரச்சனைகள் வரும், அவ்வளவுதான் தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வராது. திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. திருப்பி சொல்றேன், திருமணம் சார்ந்த விஷயங்களை அதிக எதிர்பார்ப்பு இல்லாம பாத்துங்க. வர்ற பொண்ணு அப்படி இருக்கணும், வர்ற பையன் அப்படி இருக்கணும்னு நினைச்சு எதிர்பார்த்து திருமணம் செய்தீங்கன்னா அது கண்டிப்பா 7.5 சனியில தொல்லைகள் கண்டிப்பா கொடுக்கும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதுல பிரச்சனைகள் வரும். வர்ற நிறைய வீடு இருக்கணும், இடம் இருக்கணும், அந்த மாதிரி நினைச்செல்லாம் வரன்னு பார்க்காதீங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வரன்னு பாருங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணத்தை உடனே முடிச்சிருங்க, லேட் பண்ணாதீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய, என் பையன் ஒரே ஒரு பையன், அதனால பெருசா கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், என் பொண்ணுக்கு பெருசா கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், அதனால பெரிய மண்டபம் எடுக்கிறேன் 6 மாசம், அந்த மாதிரி மட்டும் டிலே பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமா மீனராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மேரேஜை லேட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, முடிவு பண்ணிட்டீங்களா, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா உடனே மேரேஜ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு அசௌகரியங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் வந்து அந்த மேரேஜ்ல ஏதாவது தொந்தரவு வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு. அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த உறவுகள்ல கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, கணவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க கொஞ்சம் அதுல ஏதாவது ஒரு சுணக்கம் காமிச்சீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்துல மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்குது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வேலை மட்டும் சொந்த ஊர்ல தேடாம வெளியூர்ல தேடுறது, வெளிநாட்டுல தேடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான காலமா இருக்கு. அங்க ஏதாவது வேலை போயிடுச்சுன்னா கூட வேற இதுல தேடு, வேற கண்ட்ரில வேற ஸ்டேட்ல தேடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அங்க ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திங்க, அதுல எந்த பிரச்சனையும் வராது. அங்க ஒரு PR அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மீனராசி என்பது கண்டிப்பா உறுதியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலமாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல, தசாபுத்திக்கு தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான PDF ஜாதக ரிப்போர்ட், அதுல தசாபுத்தி பலன்களுடன் இருக்கும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி,
அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.